தமிழ்நாட்டிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் பாராளுமன்றத்திற்கு சென்ற 38 எம்பிக்களும் மக்கள் பிரச்சினை குறித்து ஒரு நாள் கூட பேசாமல் மரம் போன்று இருந்ததாகவும், இவர்கள் எல்லாம் எம்பி பதவிக்கு லாய்க்கற்றவர்கள் என்றும் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கடுமையாக விமர்சித்துள்ளார். ஒரு பார்லிமெண்ட்டுக்கு போனா தொகுதியை பத்தி பேசணும். ஔவையார் என்ன சொல்றாங்க? சபை நடுவே நீத்தோலை வாசியா நிற்பான், குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம்னு. தமிழ்நாட்டிலிருந்து 38 மரம் போயிருக்கு பார்லிமெண்ட்டுக்கு. யாருமே பேசுறது இல்லையே தொகுதியை பத்தி. ஆகவே நீங்க தொகுதியை பற்றி தெரிந்தவர், தொகுதிக்காக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய திரு அஸ்வத்தாமன் அவர்கள். நீங்க அஸ்வத்தாமன் எனக்கு நீண்ட நாட்களாக பழக்கம். கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியில இருந்தார். இப்ப கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கார். பல வழக்குகள் நான் அவருக்கே ரெஃபர் பண்ணியிருக்கேன். வழக்குன்னு சொன்னா சொந்த சொத்து தகராறுக்கு இருக்கிற வழக்கெல்லாம் இல்லை. மாண்புமிகு பிரதமர் அம்மாக்கள்லாம் இங்க சகோதரிகள் நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ மாசம் ஒரு நபருக்கு எவ்வளவு கிலோ அரிசி கிடைக்கிறது ரேஷன்ல? 5 கிலோ. பருப்பு 1 கிலோ. இப்ப குடும்பத்துல 6 பேர் இருந்தா 30 கிலோ அரிசி, 6 கிலோ பருப்பு பையில வாங்கிட்டு போக முடியுமா? முடியாது. சாக்கில தலையில தூக்கிட்டு போனோம். இந்த நிலையை நமக்கு ஒரு அன்னபூரணியை போல, ஒரு தாயை போல நம்ம காப்பாத்துறது யாரு? கொரோனா காலத்துல நம்ம காப்பாற்றி இருப்பது யாரு? மோடி. நீங்க தடுப்பூசி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.